இப்ப இங்க ஒரு தொடர் ஓட்டம் நடக்க போது, இத நல்லா கவனமா பாருங்க. இதுல இருந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கற்றுக்கொள்வீங்க. உங்கள்ல இருந்து இது ஆரம்பமாகுது, இத சரியா ஓடி முடிங்க. சரி ஆண்டி. சரிட்டா, நான் ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓட்டிட்டேன், நீ இப்போ ஓடு. இதுல இருந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி இந்த ஓட்டத்தை கரெக்டா பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி முடித்ததை பார்த்தோம். என்ன ஓடுறாங்க, என்ன புரியும்ன்றாங்க, புரிஞ்சுது அப்படின்றாங்கன்னு சொல்லி யோசிக்க கூடும்ல. இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னா நம்ம ரிலே கேள்விப்பட்டிருப்போம்ல, தொடர் ஓட்டம் என்று சொல்லி. அதுல என்ன செய்வாங்கன்னா, ஒரு கையில செங்கோலை கொடுப்பாங்க, கரெக்டா நமக்கு என்று சொல்லி ஒரு சரியான அளவில் கோடு கிழித்து இருக்கப்பட்டிருக்கும். அந்த கோட்டுக்கு வலது பக்கமும் தாண்டக்கூடாது, இடது பக்கமும் தாண்டக்கூடாது, சரியாக ஓடணும். அதே போல பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி ஒரு லெக்கு இருக்கும், அந்த லெக்கு வரை கரெக்டா நம்ம ஓடி நம்ம முடித்து அடுத்தவுடைய கரத்துல அந்த செங்கோலை கொடுத்தாதான், அதை கீழையும் தவற விட்டுறக்கூடாது. அதே போல நம்ம சரியாகவும் வலது இடதுபுறம் பார்க்காம கரெக்டா ஓடணும். அதே போல அந்த போக வேண்டிய இலக்குக்கு சரியாக முடிக்கணும்னு சொல்லி பார்க்கணும். இப்ப அதை தொடர்ந்து இன்னொருவர் என்று சொல்லி கடைசியாக ஒருவர் ஓடி முடித்து விடுவார். அப்பதான் நம்ம வெற்றி பெற்றோம் என்று சொல்லி அர்த்தம். அதே போல சிலுவையில ஆண்டவர் மொழிந்த 6ஆம் வார்த்தை முடிந்தது என்று சொல்லி. முடிந்தது என்று சொன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று சொல்ல, நான் வந்த காரியம், பிதாவின் சித்தத்தை நான் சரியாக செய்து நான் வந்த காரியத்தை நான் முடிச்சுட்டேன். இப்போ அதோடு முடியல, இனி தொடர வேண்டியது யாருடைய வேலை என்று சொன்னா சீஷர் இடத்துல ஒப்பு கொடுத்து, நீங்க ஓடுங்க, ஓடி சரியா முடிங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஓடினாங்க, ஓடி சரியாக முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மிஷனரிமார்கள்ல இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க, தங்கள் ஓட்டத்தை ஆரம்பித்து இயேசுவை அறியாத நமக்கும் கூட, பாமர மக்களை போல வாழ்ந்த நமக்கும் கூட இயேசுவை காண்பித்து அவர்கள் சரியாக ஓடி முடிச்சுட்டாங்கன்னு பாக்குறோம். இப்போ கடைசியாக ஓடுகிற நிலையில நாம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சரியா ஓடணும்னா நம்ம ஓட்டத்தை சரியா முடிச்சிடலாம். இப்ப இந்த ஓடுகிற வேளையில வலது இடது பக்கம் நிறைய காரியங்களை பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னா நம்ம ஓட்டம் நிறுத்தப்பட்டு விடும். அதே போல நம்முடைய கரத்துல இருக்க செங்கோலை தவற விடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் சிலுவை என்கிற செங்கோலை நம்முடைய கரத்திலே கொடுத்து தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணுமா, நம்ம ஓடணும்னு சொல்லி இருக்கிறாரு. நமக்கு முன்னாடி கொடுத்திருக்க லெக்கு இருக்கு, அதையும் மறந்துடக்கூடாது. சரியாக நம்ம ஓடினோம் என்று சொன்னால் சரியாக நம்ம முடித்து விடலாம்.